ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி தோலிருந்து எப்படி ஜூஸ் தயாரிக்க போகிறோம், ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரிக்க போகிறோம், ஒரு உரத்தை தயாரிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த சாத்துக்குடியை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த பெரிய பெரிய பீஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தோல் கனமாக இருக்கிறனால அவ்வளோ ஈஸியில் வேகாது, காயாது. அதனால் அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ மென்மையாக சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் பாருங்கள். இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குங்க. இல்லை சிட்ரிக் அமிலம் இருக்கிறனால செடிக்கு மிகுந்த பயனளிக்கிறது. ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. உரமாக எப்படி பயன்படுகிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சாத்துக்குடியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வைக்க போகிறோம். இதில் உள்ள சத்துக்கள் எசன்ஸ்லாம் அதில் எப்படி இறங்கணும், அது எப்படி வேக வைக்க போகிறோம், எப்படி சத்துக்கள் இறங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாத்துக்குடி தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். எவ்வளோ வேகமாக கொதிக்குதுன்னு பாருங்கள். சத்துக்கள்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. எவ்வளோக்குள்ளவு கிண்டி அது சத்துக்கள் இறங்குதோ அவ்வளோக்குள்ள நல்லது. இது ஒரு நாளாவது ஊற வச்சு நம்ம பயன்படுத்தணும். இதை பாருங்கள், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குங்க பாருங்கள். அந்த கலர் முழுவதும் மாறிடும். அப்போ தான் இதில் உள்ள சிட்ரிக் அமிலம் அந்த தண்ணியில் இறங்கும். இதில் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. ஒரு செடி வளர தேவையானது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், நைட்ரஜன் இதில் வேணும். அதாவது என்பிகே என்று அழைக்கப்படுகின்ற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மூணுமே இதில் இருக்குது. சிட்ரிக் அமிலம் வேறு இருக்குது. இது ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. ஒரு சிறந்த உரமாகவும் பயன்படுகிறது. 2 உரமாக இதை சிறப்பாக பயன்படுத்தலாம். தூக்கி போகிற சாத்துக்குடியிலிருந்து இவ்வளோ சிறப்பான உரத்தை நம்ம தயாரிக்கலாம். மூணாவதாக இந்த சாத்துக்குடி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெயில காய வைக்க போகிறோம். இது நல்ல வெயில காய வச்சு நல்லா காஞ்ச பின்னாடி இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சி இது செடிக்கு பயன்படுத்த போகிறோம். இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. இதில் அமிலத்தன்மை இருக்கிறனால ரோஜா செடிக்கு, மல்லிகை செடிக்கு, செம்பருத்தி செடிக்கு மிகவும் சிறந்தது. குறிப்பாக சொல்லணும்னா எலுமிச்சை செடி கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க, பூக்கள் பூக்க இந்த சாத்துக்குடி பொடியானது பயன்படுகிறது. இது நல்லா காய வச்சு என்ன செய்யணும்னா, அந்த மண்ணை தள்ளி விட்டு சுற்றி போட்டு மண்ணை மூடி உடனடியாக தண்ணியை ஊற்றணும். இதை அப்படியே செடிக்கு காய போட்டோம்னா இந்த தோல் கனமாக இருக்கிறனால அவ்வளோ ஈஸியில் காயாது. பூஞ்சான் தாக்குதல் ஏற்பட்டு அந்த செடிகளானது பாதிக்கப்பட்டு இறந்துவிடும். அதனால் இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை அப்படியே மண்ணில் புதைக்கவும் கூடாது. புதைச்சாலும் அவ்வளோ ஈஸியில் காயாது, தோல் கனமாக உள்ளது. அதனால் இது வெயில காய வச்சு அந்த பொடியை எடுத்து செடிக்கு கொஞ்சம் தள்ளி பயன்படுத்தணும். எது இருந்தாலும் அளவு தான் பயன்படுத்தணும். அதிகம் பயன்படுத்தும் பொழுது செடி பாதிக்கப்படும். இதை மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா செடி சிறப்பாக இருக்கும். என்சைம் மெத்தடு இது நீண்ட கால பலம் தரக்கூடியது. இதில் நாட்டு சர்க்கரை 1 பங்கும், சாத்துக்குடி 3 பங்கு எடுத்துக்கணும். அப்புறம் தண்ணீரை 10 பங்கு எடுத்துக்கணும். இதை 2 வாரம் நம்ம ஊற வைக்கணும். அது ஊற வைக்கும்போது அந்த மூடியை 2 வாரம் மூடியை திறந்து அது உள்ள கேஸை வெளியேற்றணும். இது ரெடியாக 3 மாதம் ஆகும். அதனால் இதை அப்படியே மூடியே வச்சுருக்கணும். இதில் என்னாகும்னா, ஒரு விதமான ஒரு ஜெல் போன்ற ஒரு திரவம் உருவாகும். 3 மாதத்துக்கு பிறகு இதை வடிகட்டி 1 லிட்டர் தண்ணீரில் 10 ml மட்டும் கலந்து செடிக்கு பயன்படுத்தலாம். இது மண்ணுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். இது சூப்பர் கரைசலாக பயன்படும். பயோ என்சைமாக பயன்படும். சாத்துக்குடி தோலில் உள்ள லிமோனின்ங்கிற வேதிப்பொருளானது பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டது. இதை நம்ம பாருங்கள், சாத்துக்குடி தோலோட தண்ணியை கலந்து மிக்சியில் போட்டு ஆட்டி 2 நாள் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது 2 நாள் ஊற வச்ச தண்ணியை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வடிகட்டி அதை 10 பங்கு நீருடன் சேர்ந்து சில துளிகள் பாத்திரம் விளக்குற அந்த ஜெல்லை பயன்படுத்தி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால செடியில் உள்ள அஸ்வினி, வெள்ளைப்பூச்சி, எறும்புகள் எல்லாமே எல்லை விட்டு ஓடி போகும். இதில் உள்ள வாடையினால் எல்லாமே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இந்த இது உர கலவை கூட கொண்டது. இதை எலுமிச்சை செடிக்கு சிறப்பாக பயன்படுத்தலாம். ரோஸ் மற்றும் மல்லிகை செடிக்கு பயன்படுத்தலாம். இதை எப்படி ஸ்ப்ரே பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் அரைச்சி 2 நாள் ஊற வச்சதை
நம்ம வடிகட்டுறோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி. வடிகட்டி அதில் இந்த வடிகட்டியில் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வடிகட்டியில் தண்ணியை நிரப்பிக்கிறோம். இந்த பாருங்கள், வடிகட்டியில் தண்ணியை நிரப்பியிருக்கோம். இதில் இந்த எலுமிச்சப்பழ ஜூஸை, எலுமிச்சம்பழ சாத்துக்குடி தண்ணீரை ஊற்றுறோம். மிச்சத்துக்கு தண்ணியை நிரப்புகிறோம். இதை அப்படியே நம்ம லாக் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதில் வந்து எறும்பு விரட்டக்கூடிய தன்மை உண்டு. இந்த பாருங்கள், இது மாதிரி செடிக்கு நம்ம அடித்து எல்லா செடிக்கு கீழே மேலே எல்லா செடிக்கும் பயன்படுத்தலாம். இதனால் செடிகள் உள்ள இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை போகும். இந்த பாருங்கள், போகுதா? இந்த பாருங்கள், வெள்ளைப்பூச்சி எங்கேயாவது இருக்கும்போது அடிக்கும்போது அந்த ஸ்ப்ரேயரில் கரைஞ்சி போயிடும். ஏன்னா இது அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கிறனால இது வந்து கரைஞ்சி போயிடும். செடி எல்லா பக்கமும் அடித்து விடுங்க. இந்த பாருங்கள், கரையுது பாருங்கள். வெள்ளைப்பூச்சி எங்கேயாவது இருந்தால் இதை அடித்தா கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்குது. இது எப்படி கரையுதுங்கிறது பாருங்கள். இந்த பாருங்கள், இதை அடித்த உடனே கரைஞ்சி போயிடும். அந்த செல் கூடுகள்லாம் உடஞ்சி போயிடும். உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த சாத்துக்குடி ஜூஸை நாமும் செடிகளுக்கு பயன்படுத்தி நம்ம செடியில் உள்ள எல்லா நோய்களையும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போ அந்த செடிக்கு எப்படி கலவையை வேருக்கு பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை அந்த சாத்துக்குடியை வந்து அரை மணி நேரம் கொதிக்க வச்ச சாறை எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்படியே பயன்படுத்த முடியாது. அவ்வளோதாங்க. இது செடிக்கு பயன்படுத்தும் பொழுது செடியினுடைய pH ஆனது மாறும். இது செடிக்கு வந்து ஒரு சத்துப்பொருளை கொடுத்து செடியை வந்து மாற்றி விடும். இது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறது. இதில் சிட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால மண்ணின் pH அளவை மாற்றும். சாத்துக்குடி தோலை வைத்து நம்ம இவ்வாறு சிறந்த உரம் தயாரிக்கலாம் மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிக்கலாம். இது எப்படி செடிக்கு ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு செடிக்கும் 2 கப்பு ஊற்றுங்க. இதே மாதிரி எல்லா செடிக்கும் 2 கப்பு ஊற்றுங்க. இந்த சாத்துக்குடி பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேர் எங்களுடைய சதா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.